ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யூ கெட் ஸ்பாயில்ட் இல்லையா. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் வி.ஆர். சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ரொமான்ஸ் மாதவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரொமான்டிக் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. நான் அலைப்பாய்தை பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. முதல் படத்தில் வந்து ஷாலினி என்னோட ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்க தான் தமிழ் பொண்ணு, ஒரே ஹீரோயின், எனக்கு கடைசி ஹீரோயின். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா படத்துலையும் தமிழ் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யூ கெட் ஸ்பாயில்ட் இல்லையா. ஷாலினி படம் தமிழ் பேசுவாங்க, லைவ் சவுண்ட் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன். நான் விளம்பரம் படமே வந்து லைவ் சவுண்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன். பட் வித் நயன் தட் வாஸ் வண்டர்ஃபுல் டு சி. அவங்க எனக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து எனக்கு தினம் சாப்பாடு வரும். ஸோ திஸ் இஸ் த ரூல். ஆல் மை ஹீரோயின்ஸ், பிகாஸ் அவங்க வீட்டிலேருந்து வராங்க, தே குக் ஃபுட் ஃபார் மீ, பிரிங் வெஜிடேரியன் ஃபுட். தட்ஸ் மை. நயன்தாரா வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓ ஷிக், செம்மையாக இருக்கும் சாப்பாடு. பெஸ்ட்டாக இருந்தது. வத்த குழம்பு வாஸ் அன்பிலீவபிள். ஆமாம், அது வெக்கமெல்லாமலாம் நம்ம சாப்பிட்ருந்தோம். அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு வந்து ஹிந்திலேருந்து அவங்களெல்லாம் கேரவேனில் உட்கார வச்சு, உனக்கு சாப்பாடு தண்ணியாக வருது அப்படின்னாங்க. சரி, ஆமாம், இது என்ன குழம்புனா வத்த குழம்புன்னு. அவன் வந்து வத்தத்துக்கு வந்து வேற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். Awesome, awesome. Like Meera and I have a very charmed relation. One thing about Meera is அவங்க மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. அன்பேஷிவம் has gathered so much of love. அப்போ அதுக்கு இருந்த ரெஸ்பான்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ என்னால் போய் சொல்ல முடியாது அவ்வளோவா. பயங்கரமாக வந்து படம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா இல்லைன்னா நான் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவேன். அது சில பேருக்கு பிடிக்காது. பட் அட்லீஸ்ட் they know when I praise them, I really mean it. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனில் அந்த செட் டிசைன் பண்ணாங்க தெரியுமா, அது அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்தார். நான் மேலே அந்த டாப் ஷாட் பார்க்கும்போது தான் நான் போய் சுந்தர்ச்சியை போட்டு அப்படியே ஜஸ்ட் கிவ் him a hug. I said, wah, give him a hug. எல்லாரும் ஷட்டில் என்ன போய் சாரெல்லாம் தொடர அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு I didn't know the difference. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த மரியாதை எப்படி மரியாதை கொடுக்கணும், என்ன பண்ணுங்களே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவுட் சைடர் இல்லையா. ஒரு டைரக்டர் வந்து கமல் சார்ட்டு போய் சார் ஒன் மோர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏற்கனவே நீங்க சித்தார்த், he was your Arjun before as well. So சித்தார்த்தோட ஏற்கனவே 2 ஐகானிக் படம் நான் பண்ணிட்டேன். அவர் மனசு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கு. படாது பேசிடுவார், இஸ் எமோஷனல், பட் மனசு ரொம்ப க்ளீனாக இருக்கு. ஸோ there was never a stress. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 4th of April I'm sure பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன ஒன்றா எல்லாருமே லீவ் கேட்குறாங்களேன்ட்டு. பிகாஸ் all of us is so eager to go on to Netflix and watch this fantastic movie with such an amazing cast and crew. The movie is Test, and today we have 2 lovely gentlemen here with us. Thank you so much for joining us. Madhavan sir, I have to tell you, I think inge vanda I represent an entire generation of girls who butterflies in the stomach na enna theriyadhukku munnadiye if we felt it was definitely for you. சின்ன வயசுல as a teenager, as an adolescent, உங்களை பார்த்தாலே it was like அந்த ஆர் என்ன அப்படின்னா ரொமான்ஸ் மாதவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. But as I grew up, I realized how relevant you were as an actor. The kind of roles that you picked. உங்களுக்கு முன்னாடி இந்த chocolate boy image அப்படின்ட்டுலாம் இருந்துச்சுன்னா, I think even actors were comfortable choosing roles that fit that genre. But you broke that, and not too late in your career, I think from the beginning years itself. And you were always relevant, and that are kind of transformed into relevance. And today, 25 glorious years later, unconditional love thandi, unwavering respect oda, you're such a respected actor across India. How does it feel, sir, 25 years? Which, you know, I'm very amazed at your very keen observation. ஏன்னா என் மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் என்னோட ஹிந்தியில் ஒரு ரொமான்டிக் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. 2வது படம் ரங்தே பசந்தியில் ஒரு ரொமான்டிக் சீன் இருந்துச்சு. பட் மின்னலையோட ரீமேக் ரேனா தெரிதல்மே அண்ட் ரங்தே பசந்தியில் லிட்டில் பிட் ஆஃப் ரொமான்ஸ். அதே மாதிரி தமிழில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக நான் நிறைய படங்கள் பண்ணது கிடையாது. அலைப்பாய்தே, மின்னலே மட்டும்தான். அதுக்கப்புறம் ரன் ஓரளவுக்கு, பட் இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஆக்ஷன் ஃபில்ம். பட் நான் அலைப்பாய்தே பண்ணும்போதே அதான் தட் த இன்சைட் தட் யூ ஹேட் இஸ் சம்திங் தட் ஐ எம் வெரி அமேஸ்டு வித். நான் அலைப்பாய்தே பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு 30 வயசு ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சாக்லேட் பாய் ரோலை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணி ஒரு நடிகனாக ஆகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது லைஃப்பில். ஸோ ஐ குட் ப்ராபப்ளி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வேணால் ஐ குட் ஹவ் டன் டில் ஐ எம் 37, 38. பட் ஒரு நடிகனாக என்னோடய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, என்னோடய வீக்னஸஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த 1 வருஷம்
இன்னஃபாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் பயங்கரமாக ஆடி எல்லாரோட மனசெல்லாம் கவுக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஆக்ஷன் அண்ட் ட்ராமா வந்து இந்த முகத்துக்கு எவ்வளோ செட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரனில் ஓரளவுக்கு எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் வந்து there was a vacuum for meaningful characters. கமல் சார் ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாருமே வந்து ஹீரோயிசம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே கன்னத்தில் முத்தமிட்டால் இல்லை அன்பே சிவம் அல்ல யூனோ எனக்கு தம்பி அப்படிங்கிற சில படங்கள்லாம் வந்து அமையும் போது நான் வந்து அதை ஓகே சொன்னது தான் I think was a boon in disguise. Yes. அதே சமயத்தில் I got the break in Hindi also to do like 3 Idiots and Guru and அப்படி இருக்கிறதுனால and yeah Tanu as Manu and then of course I had the good fortune of meeting Sashi and my brother and who அவங்க நான் I was taking a break after Vaitai because I was very bored with the roles I was doing in Tamil. அப்போ வந்து அந்த சப்ஜெக்டோட அருமை புரிஞ்சுக்கிட்டு இறுதி சுற்றுங்கிற ஒரு படத்தை வந்து அவங்க தான் க்ரீன் லைட் பண்ணாங்க. ஸோ I was lucky to meet the right people. அதனால I think I'm able to stay relevant till date. Yes, and we're waiting to celebrate 50 glorious years of you as well. Wishing you all the very best and more lovely scripts to come your way as well. As an audience, நாங்க ஃபீல் பண்ண ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லணும்னா personally was Anbeshivam. அது ரிலீஸ் ஆன டைமில் we didn't really understand it much. அந்த வயசில் அது எதுவும் புரியல. But when you rewatch it, you understand what a fantastic film it is. And ரீசெண்டாக சுந்தர் சி சார் கூட சொல்லியிருந்தாரு, அந்த படம் அந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா அவர் வெறும் கமர்ஷியல் சினிமாவை நோக்கி போயிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. What did you feel like now that Anbeshivam has gathered so much of love? அப்போ அதுக்கு இருந்த ரெஸ்பான்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் that was only a single agenda driven film. I get to work with Kamal sir. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக அவரை வந்து எப்படி அவர் நடிக்கிறாரு, எப்படி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஒரு செட்டுக்கு, மேக்கப்புக்காக வந்து எவ்வளோ அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி 4 மணி நேரம் உட்காந்து அந்த லுக்குக்காக என்ன பண்ணுறாரு, அப்புறம் அந்த லுக்குக்குள்ளால் அந்த சோடா புட்டி கிளாஸஸ் போடுறதுனால அவர் கரெக்டாக தெரியாது கண். ஸோ அதை கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டுப்பார். ஒரு ஆக்டர் சப்ஜெக்ட் பிடிச்சி போச்சுன்னா இல்லை இண்டஸ்ட்ரி மேலே ஒரு அன்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ மெனக்கட்டுறாரு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ க்ளோஸாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மீ பீங் ஸ்டில் ரெலவென்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் யூ ஹேவ் டு கிவ் ஆஸ் அன் ஆக்டர் டு அ மூவி. ஓகே, ஸோ அது வந்து அந்த ஒரே எண்ணத்தில் தான் நான் பண்ணேன். ஐ மீன் இட் வாஸ் சுந்தர் சி சார் வந்து டைரக்டராக வரும்போது இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு சி ஹவு ஹீ ஜஸ்ட் லெட் த 2 actors பி. அண்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனில் அந்த செட் டிசைன் பண்ணாங்க தெரியுமா, அது அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்தார். நான் மேலே அந்த டாப் ஷாட் பார்க்கும்போது தான் நான் போய் சுந்தர் செய்யப்பட்டு அப்படியே ஜஸ்ட் கிவ் ஹிம் ஹக். ஐ செட் வா, நம்ம வந்து நான் நடிக்கிறதுலேயே இருக்கேனே தவிர இது நான் நோட்டீஸே பண்ணல. எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக அவங்க அதெல்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீ எடிட்டட் இட் பியூட்டிஃபுல்லி. யூனோ கமல் சாருக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து கமல் சார்கிட்ட போய் சார் ஒன் மோர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் யூனோ. பட் சுந்தர் சி இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறது அவர்கிட்டையும் சொல்கிறது எங்கிட்டையும் சொல்கிறது. அண்ட் ஐ டு அட்மயர் மோர் கமல் சார் பிகாஸ் அப்படியே what do you want அப்படின்னு. அண்ட் தென் கமல் சார் கிட்ட வந்து நம்ம சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணிடுவோம். ரிஹர்ஸ் பண்ணிட்டு ஷார்ட் கொடுக்கும்போது கமல் சார் திரும்பி பார்ப்பார் என்ன. ஐ டோன்ட் நோ வாட் தட் ரிலேஷன்ஷிப் வாஸ். அண்ட் எனக்கு வந்து அப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த மரியாதை எப்படி மரியாதை கொடுக்கணும் என்ன பண்ணுங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு அவுட் சைடர் இல்லையா. ஸோ நான் போய் நேராக பாலச்சந்திரன் வந்து ஹலோ பாலச்சந்திரன் சார் சொல்லிட்டு ஐ டு கிவ் ஹிம் ஹக். எல்லாரும் செட்டில் என்ன போய் சாரெல்லாம் தொடர அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ தி டிஃப்ரென்ஸ். ஸோ கமல் சார் அப்படி பண்ணி என்னை பார்க்கும்போது ஐ செட் சார் த ரிஹர்சல் வாஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் பட்டுன்னு. எனக்கு வந்து மீதியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் கமல் சார் வுட் சே ஓ ரியலி லெட்ஸ் டூ இட் அகைன் அப்படின்னு போய் he would take suggestions from a rank newcomer like me. Big learning experience in my life. So என்னை பொறுத்த வரைக்கும் Anbeshivam is already a blockbuster in my life the day I signed it. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, மாதவன் சாரை பற்றி மற்றவங்க பேசும்போதும் சரி, நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசும்போதும் சரி, யூ ஆர் லைக் an icon of friendshipனு சொல்லலாம். Across industries you like somehow made so many beautiful friends and relationships and everybody speaks so fondly of you. நீங்க இப்போ தமிழ் சினிமால உங்களுக்கு though you've moved to Mumbai and you've moved to Dubai now also we heard, உங்க கூட கான்ஸ்டன்ட்டா டச்ல இருந்து நீங்க படங்கள் பண்ணும்போது அதை பார்த்து உங்ககிட்ட பேசுற சில ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க யாருன்னு சொல்லுவீங்க சார்? பொதுவாக எல்லாருமே லைக் ஃப்ரம் சுதா, சசி, புஷ்கர், ஆர்யா, சூர்யா,
அஜித் சார் எல்லாருமே ஐ மீன் இந்த உலகத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருமே டென்ஷனில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் இருந்து அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி வாழ்க்கையில். ஸோ ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் டு பி அப்செட் அண்ட் ஆங்க்ரி அண்ட் மேபி ஆங்ஸ்டி. பட் அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் பண்ணிலாம் ஏன் போடுவானே இவன் தேர் டூயிங். ஸோ என்னால் போய் சொல்ல முடியாது அவ்வளோவா. பயங்கரமாக வந்து படம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா இல்லைன்னா நான் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவேன். அது சில பேருக்கு பிடிக்காது. பட் அட்லீஸ்ட் they know when I praise them I really mean it. And so sometimes Surya will say என்ன எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. I say அப்படின்னு அவ்வளோதான், நெகட்டிவாக ரொம்ப சொல்ல தேவையில்லை. But what could have been done better அப்படின்னு சொல்லுவேன். But when I like something I'll call personally and say செம்மையாக இருக்கு மச்சான். Like when I called Arya for சார்பேட் ஆமாம், I thought it was beautiful. I thought you மிஞ்சிட்டீங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியோட சொல்லும்போது I think they appreciate that. And it's same thing is there for Hindi industry also. I don't want anything from anybody. I try to keep myself in such a manner that you don't ask anybody for something that they will have a thought before giving. So I think that safety ellarku irukradhanaala they are happy to just engage with me and spread some love and goodwill. That's all there is to it. That's lovely. And உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டிசிபேஷன் எங்களுக்கும் உருவாகிறது இந்த ஒரு காம்பினேஷன். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கிறது தான் ஆடியன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கியூரியாசிட்டியை கிண்டில் பண்ணுறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் திஸ் காஸ்ட்? பிகாஸ் ஏற்கனவே நீங்கள் சித்தார்த், ஹி வாஸ் யுவர் அர்ஜுன் பிஃபோர் as well. ஸோ இந்த படத்துலையும் ஹீஸ் பேக் வித் யூ. ஹவு இஸ் தட்? அவரும் ரொம்ப அழகாக உங்களை பற்றி பேசியிருந்தாரு நேற்றுக்கு அந்த இவெண்ட்டில் கூட. ஸோ அவர் கூட திரும்ப ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த கதையை ரிவீல் பண்ணாமல் நான் வந்து என்ன சொல்ல முடியும்னா, எனக்கும் அவருக்கும் ரொம்ப கம்மியான டேஸ் தான் சேர்ந்து ஷூட் பண்ணுறது. ஸோ சித்தார்த்தோட ஏற்கனவே 2 ஐகானிக் படம் நான் பண்ணிட்டேன். இட் இஸ் ஆயுத எழுத்து as well as ரங் தே பசந்தி. அண்ட் நேத்திக்கு அவர் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டார். நான் அதெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். பட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி சின்சியர் ஆக்டர் and he's always been a very sincere associate director, assistant director. Now and with Siddharth you don't get things like late avantare illa or attitude on the set or commitment illa lines illa abingiradhu. In fact his involvement is a lot more than what generally actors give. அவர் மனசு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இஸ் ஐ திங்க் படாது பேசிடுவார். இஸ் எமோஷ்னல் பட் மனசு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இட் வாஸ் தேர் வாஸ் நெவர் அ ஸ்ட்ரெஸ் or even a thought about how it will be working. It was just the most natural flow. Same thing with Nayan. But இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். ஐ திங்க் ஒரு 18 வருஷம் இருக்கும் when I decided லைவ் சவுண்ட் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா விளம்பரம் படமே வந்து லைவ் சவுண்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன். அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்கிறேன். ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்பிட்டல் ஜட்மெண்ட். பட் முதல் படத்தில் வந்து ஷாலினி என்னோட ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்க தான் தமிழ் பொண்ணு. ஒரு தமிழ் ஹீரோயினாக நடித்த ஒரே ஹீரோயின் எனக்கு கடைசி ஹீரோயின். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா படத்துலையும் தமிழ் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நடிப்புனா அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவங்க பேசுகிற விதத்தில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் ஏற்கனவே எழுதின டயலாக் மேலே தானாக டயலாகை ஆட் பண்ணி அப்போ தானே நம்ம வந்து அதில் இம்ப்ரவைசேஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் கொண்டு வர முடியும். பட் அவங்களுக்கு வந்து அதே டயலாக் மட்டும்தான், எழுதின டயலாகே ஒரு பிள்ளையாக சொன்னால் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால என்ன எனக்கு வந்து க்ரோ பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். பிகாஸ் ஐ குடண்ட் அதை அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு யூ கெட் ஸ்பாயில்ட் இல்லையா. அண்ட் அவங்க ஷாலினி படப்படம் தமிழ் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பார் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நான் லைவ் சவுண்ட் இல்லாமல் படம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதில் என்ன ஆகுனா, மொழி தெரிஞ்சிருந்தால் தான் அந்த படம் பண்ண முடியும், இல்லாட்டா நம்ம அப்புறம் டப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, எல்லாமே இப்போ ஐ திங்க் ஒன்லி எக்ஸெப்ஷன் வாஸ் விக்ரம் வேதா. இல்லை, we didn't do that with live sound for some reason, but அதில் எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்களா இருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு ஒர்க். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, now I am able to freely act. இந்த படத்தில் வந்து நயன்தாராக்கு வந்து நான் ஐ திங்க் இட்ஸ் her first film where she's இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க வேறு. நீங்கள் காமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே டப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அது தப்பு, அவங்க டப் பண்ணல.
லைவ் சவுண்ட் அது. அவங்க அப்படி தான் பேசியிருக்காங்க, அவ்வளோ அழகான குரலில் பேசியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதே அந்த குரலும் அவங்க பேசுகிற டயலாக் அண்ட் பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஸ்டார் கிடைக்கும்போது தென் நானும் அப்புறம் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆல் அவுட் அண்ட் பி த கேரக்டர் ஐ வாண்ட் டு பி இல்லையா. ஸோ ஐ எம் நாட் வரிங் இந்த டயலாக் கரெக்டாக சொன்னாங்களா, கியூ கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு பயம் இல்லாமல் நம்ம நடிக்கும்போது அதில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு ரைஸ் அபவ் த ஸ்கிரிப்ட். அவர் வந்து நினச்சி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கன்னா அதோட நம்ம 2 வார்த்தை அதிகமாக ஆட் பண்ணி எப்படி அந்த கேரக்டர் இன்னும் அழுத்தமாக காட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியுது. கரெக்ட். So I really enjoyed working with Nayan. She was and I mean it's very sad that we have to say that people are always on time and always memorize their lines and it's a basic requirement இல்லையா. But with Nayan that was wonderful to see. அவங்க வந்து ஒரு டைம் சொன்னா வந்துருவாங்க and I think our set is the only set where shooting முடிச்சப்புறம் ஜாலியாக வேர் ஹேங்கிங் அரவுண்ட் ஃபார் அபவுட் 1 hour ஆஃப்டர் த பேக்கப். அதை நான் பார்த்ததே கிடையாது. You remember? அவங்க எனக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து எனக்கு தினம் சாப்பாடு வரும். So this is the rule. All my heroines, because அவங்க வீட்டிலேருந்து வராங்க, they cook food for me and bring vegetarian food. That's my favorite agreement with all of them. So எந்த படம் பண்ணாலும் அவங்க தான் எனக்கு. And நயன்தாரா வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். It's extraordinary. Oh really? Oh, I don't know what she has at home and how she cooks it and all that. செம்மையா இருக்கும் சாப்பாடு. எது பெஸ்டா இருந்தது உங்களுக்கு? வத்த குழம்பு was unbelievable. Oh my God. ஆமா, அது வெக்கமலாமலாம் நம்ம சாப்பிட்டுருந்தோம். It's too much. அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு வந்து ஹிந்திலேருந்து அவங்களெல்லாம் கேரவேனில் உட்கார வச்சு, ஹே உனக்கு சாப்பாடு தண்ணியாக வருது அப்படின்னாங்க. சரி ஆமா இது என்ன குழம்புனா வத்த குழம்புன்னு அவன் வந்து வத்தத்துக்கு வந்து வேற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். ஸோ அதை வந்து ஐ கான்ட் சே இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அது வந்து அப்படி இருந்தது. அண்ட் நோ பட் ஐ எம் கமிங் பேக் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். யூனோ அவங்க 2 பேரும் அவங்கள டைரக்ட் பண்ணும்போது சஷியோட ஒரு ரூபத்தை நான் பார்த்தேன், which was incredible. I'm waiting for the film to release so that it doesn't sound but the way he would treat Kumuda or Nayan on the set, you know, and the nuancesலாம் நான் மிகப்பெரிய டைரக்டர்ஸ்ட்டை கூட பார்த்தது கிடையாது. அண்ட் இட் வாஸ் ஃபேபுலஸ். அது ஸோ ஒரு நடிகனா வந்து ஹிந்தியில் ஒரு வேர்டு இருக்குது, இட்ஸ் கால்ட் நிச்சாவர். என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழில்? யூ ஜஸ்ட் சாஷ்டாங்கமாக வந்து தன்னை வந்து அப்படியே ஒரு டைரக்டர் கொடுத்துடணும். நம்ம எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த வகையிலையும் ஒரு டென்ஷன் இல்லாமல், சொல்லுப்பா நீ, ஐம் ஜஸ்ட் யோர்ஸ், டூ வாட் யூ வாண்ட் வித் மீ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, தட்ஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் த மோஸ்ட் செக்யூர் பிளேஸ் ஃபார் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நீங்கள் பேசும்போது எனக்குள்ளேயே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அஃப்கோர்ஸ் இந்த 3 கேரக்டர்ஸ் we're constantly talking about them, பட் ட்ரெய்லர் டீசர் எல்லாத்தையுமே ரொம்ப எல்லாருமே ஆசைப்பட்டு பார்த்த இன்னொரு விஷயமும் மீரா ஜாஸ்மின் மேம் இன்க்ளூட் ஆனது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு அவங்க கூட ஷீ லிட்ரலி லுக் லைக் அ ஃபேன் கேர்ள். லைக் இப்போ நாங்கள் வந்து மாதவன் மீரா ஜாஸ்மினை பற்றி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுவோமோ, ஷீ லிட்ரலி ஹேட் த சேம் எக்ஸைட்மெண்ட். ஹவ் வாஸ் இட் ரன்னிங் இன்டு ஹர் ஆன் செட் அகேன்? Awesome. Like Meera and I have a very charmed relationship. அவங்க நம்ம பண்ண எல்லா படமே ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு. and she's been very lucky for me. One thing about Meera is அவங்க மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. she looks exactly the same as I did when I did a run with her. And it's amazing to see what a monster of an actor she's become. Both Nayan and Meera, you know, அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கே தவிர, ஒரு சீனில் எந்த ஆழத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நீ சொல்கிறது பெட்டராக இருக்கும். ஐ திங்க் அன்னைக்கு நீ சொன்னது. So yeah, we were having a discussion last night after the event எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் he was asking me, you know, which is the scene that you love the most அப்படின்ட்டு. I mean, I said, you know, that connection between that character, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, ஒரு actor and then who they run with the character. There was one scene where you realize that Meera Jasmine is lost in that character. Like you could see it, that she's turned into Padma, right? It was just, for me, it just felt like the whole set just stood and clapped. Like it was not just me looking at the monitor and saying, wow. Because she did something over there that it is just crazy. I'm saying that it is, அதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல. ஷீஸ் தட் டேலண்டட், லைக் அன்பிலீவபிளி டேலண்டட். டு ஃபஸ்ட் டைம் டைரக்டர். நான் வந்து சுமாராக எப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது somebody picks up those lines and just flies with it. No, you feel like, oh God, this is not what I saw, and she took it somewhere else.
Like, so that and all, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து as a director to see that happen, no? For me, that was like a great moment for me. This is what I'm talking about. So, even though she's been in the industry for so long, both Nayan and Meera and அவங்க வந்து இது என்னால் பண்ண முடியும்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க இருக்கும்போது யூ ஃபீல் லைக் ஸோ மச் மோர் கேன் பி டன் வித் ஆக்டர்ஸ் தட் வி ஹேவ் in the industry today. Yeah. So that excitement is always there when I see Meera. She's that good, and I mean, professionalism is a given with her. So that is all wonderful news. But for me, seeing her in Bangalore when we went to adha ore or scene da avanga kuda, but it was wonderful. It was really wonderful working with her. And இன்னொரு விஷயம் நயன் மாமா பத்தி பேசும்போது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நயன்தாரா மேம். Oh, Nayan ma'am. Yeah, okay. That's like our பட்ட பேர். நீங்க எங்களுக்கு மேடியோ அந்த மாதிரி அவங்க எங்களுக்கு நயன் மேம். Nayan ma'am. So, in fact, அவங்களோட personal lifeலயே she has proven that the way she has created her family is inspiring to a lot of young girls. ஏன்னா இந்த காலகட்டத்தில் something that is supposed to come naturally, like உங்களோட அந்த டீசர்லேயே இருக்கும், ஒரு அழகான வீடு, ஒரு புருஷன், ஒரு 2 குழந்தைங்க, அதுதான் ஒரு ட்ரீம்னு இருக்கும்போ அது நேச்சுரல் வேல நடக்காதுன்னா சயின்ஸில் there are so many different ways to do it. பட் அது மேபி இட்ஸ் ஃபேமஸ் across the world, இந்தியாவில் கூட வந்திருக்கலாம். ஆனால் இன்னும் தமிழ் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். இதை கன்சிடர் பண்ணலாமேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே தே ரியலி சஃபர் டீப் இன்சைட். ஆனால் நயன்தாரா மேம் அந்த விதத்தில் இன்றைக்கி அவங்களோட 2 குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறது நிறைய பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இது அவங்களோட பர்சனல் ஸ்டோரியோட கனெக்டாக இருக்கிறத பற்றி அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? Was that ever a conversation? This is a phenomenal, understanding of how this would have happened, because, whatever you said is the reason she agreed to do the film. Oh. So actually, again, going back now, when I finished writing the script, I've known Nayan for a while because we are in the same industry and things like that. அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆக்டர் and that role, like Maddy mentioned yesterday, there's a bit of them that needs to go into that character. Like, for example, even if you're playing Iron Man, it is Robert Downing Jr.'s his inherent character that makes Tony Stark who he is. It's so evident. It's the guy's charisma. It's not just the character's charisma, right? So அந்த ஒரு kind of connect you should always look for. What is that is intrinsically their own character that you can use in the character that you're creating. So I know Nayan, the short tempered, அவங்களோட டப்புன்னு பேசுறது, but she's such a soft person inside. Like, so those characteristic things that I wanted to capture, right? So யூஸ்வலாக ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம், ஆக்டிங்காக எழுதுகிற படம் வந்து people generally would think she's a star, she's a superstar, right? You would go to her for those kind of parts. So when I wrote it down, everybody was like, why? But I said, no, there is somebody in her that I feel will connect to this. So then I called her and I said, listen, I want to meet you, I have something to tell you. She's like, என்ன இவ்வளோ ஃபார்முலா இருக்குது, என்ன பிரச்சனை? இல்லை, நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அப்படியா, என்ன பண்ண போகிறேன்? And I quickly gave her 10 minutes of narration. And she said, I'm doing the film. She just said, I'm doing the film. Wow. So I was shocked. But there's something in that film that you just mentioned. What is that she was looking for? That all of that is there in that film. And she was at that right point of time in her life when she was searching for the same thing. And she used to keep saying that every time she comes into the set, she's just like, it's so surreal for her, right? And I mean, that's why she was able to give it all, because she understood that character. What is she going after, right? Is something that she could understand. Lovely. Superb observation again. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் VR சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.